அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 4ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, பஞ்சமி திதி, சதய நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டம் கடகராசிக்காரர்களுக்குரியது. ராகு காலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லேருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போட வேண்டிய சட்னோட கலரு ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலர். சாப்பிட்றது புளியோதரை அல்லது வடை வைத்து சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ஜோதிட பாடம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது நம்ம ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 1ஆம் பாதம் பிறந்தவர்கள் தன் குடும்பத்தினில் குதூகலம் அடைபவர்களாக, குடும்பத்தோடு உள்ளவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோட சிரித்து விளையாடிக்கிட்டு அதனால் சந்தோஷப்படுபவராக இருப்பாய். வருவாய் தேடுவதில் வல்லவர், காசு எப்படின்னாலும் சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். முறையான கல்வியில் முடக்கம் பெற்றவர். முதல்ல படிக்கிற காலத்துலலாம் சரியாக இல்லாமல் கொஞ்சம் பிரேக் ஆகி போஸ்டர்லேயோ அல்ல அரியட்ஸ் அப்புறம் வச்சோ அந்த மாதிரி ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் வெற்றி பெறுபவராக இருப்பார். சகோதர சகோதரிகள் மேல் ரொம்ப பாசமுடையவராக இருப்பார். அதாவது ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க. ஆனால் அந்த அணிவகைகளில் விருத்தி பெற்றவராகவும், ஆடை அணிகளர், அதாவது இந்த துணிமணி நிறைய சேர்த்து வச்சுருப்பார், நகைகள் நல்ல நல்ல நகைகள் வச்சுருப்பார். அவங்கள அந்த துணிமணி போடுறது, நகை போடுறதில் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் அவர் சந்தோஷம் அடைபவராக இருப்பார். கடன் தொல்லை இல்லாதவராகவும் இருப்பார். மனைவியோர கருத்து வேறுபாடு அவ்வப்போது கொள்பவர் அல்லது பிரிந்து வாழ்பவர். தந்தையால் பெரிய அளவு, அதாவது அப்பாவால் பெரிய அளவுக்கு ஆதாயம் இருக்காது. நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். உங்கள் ஜாதகத்தை விரிவாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு பேசுகிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்கு இன்றைக்கு தொழில் மூலம் அதிக நன்மை கிடைக்கப் போகிறது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. விரோதிகள் கூட நண்பர்களாகி விடுகின்றார்கள். அது மட்டுமின்றி அவர்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள். சொத்துக்கள் சொந்தமாக வாங்குவதற்குண்டான சூழலை கணிந்து வருகிறது. மனைவி அல்லது தாய் மூலம் பணவரவு உண்டாகின்றது. அடுத்து ரிஷபராசி. வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபமே கிடைக்கின்றது. பெற்றோர் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. ஆனாலும் வரவை விட செலவு அதிகம்தான். வீணான அலைச்சல், வீண் செலவு இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. சிறிய அளவில் லாபம் கிடைக்கின்றது. செய்தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் பெரிய அளவு லாபம் இல்லை. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பரவாயில்லை. மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய சமயம் இது, நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. தொழிலில் இடையூறுகள் அவ்வப்போது உண்டாகின்றன. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் பக்கம் செல்ல வேண்டாம். வண்டி வாகனங்களினால் சற்று செலவு ஏற்படுகிறது. வண்டி வாகனங்களை ஓட்டுவது கூட சற்று நிதானமாகவே ஓட்டுங்கள். சிறு சிறு விபத்துக்கு வாய்ப்பு உள்ளது. நண்பர்களின் வேண்டாத பிரச்சனையிலிருந்து வருகிறது. அதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டியது இருக்குது. நண்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தலையிட்டு சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி உறவினர்கள் மனத்தாங்கல் இல்லை.
அவர்களோட இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரி செய்யப்பட்டு விட்டது. அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் வருத்தமும் சரி சந்தோஷமும் சரி லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வருகின்றது. பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வரப்போகும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம், கெட்ட பேரிலிருந்து தடுத்துவிட முடியும். அடுத்து கன்னிராசி. நோய்கள் விலகி உடல்நலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. தொழிலில் நல்ல லாபம், அதை பற்றிய எதிர்காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. இந்த தொழில் மூலம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணலாம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபமே வருகிறது. புதுமனை புகுவதிலும் புத்தாடை நகைகள் வாங்குவதிலும் கவனத்தை செலுத்துகின்றீர்கள். அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே முடியும். ஸோ அதில் ஈடுபட வேண்டாம். காரணம் இல்லாமல் எதிர்பாராத எதிர்காலத்தை பற்றிய மனக்கவலை அதிகரிக்கிறது. இப்போ அதை பற்றி நினைக்க வேண்டிய தேவையில்லை, பட் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. மனைவியும் மக்களும் மகிழ்ச்சி இருப்பவர்களாகவே இருக்கிறார்கள். நண்பர்களிடம் மாறுபட்ட மனப்போக்கு. அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி அவ்வளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சீசனல் டிசீஸ், அந்த டெங்கு ஜுரம், மலேரியா, அந்த மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு அந்த கல்வியில் ஆர்வம் சற்று குறைகிறது. பண வரவுக்கு மேல் செலவு கட்டுக்கடங்காமல் செல்கிறது. மனச்சோர்வுக்கு இடம் தராமல் தெய்வ பக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. உறவினர்கள் உதவ முன் வருகின்றனர். காரியங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. பணவரத்து குறைந்து பண செலவு குறைகிறது. பணவரவு அதிகமாகிறது. அதனால் கொஞ்சம் பொருள் சேருகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. மனக்கவலைகள் சிறிது சிறிதாக குறைகின்றன. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் வருகிறது. நூதனமாக வீடு நிலம் போன்றவை வாங்கலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வீண் செலவு வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியம் சற்று டல்லாக இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு மிகவும் அதிகரிக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையும் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்லவிதமாகவே செல்கிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவுகிறது. அடுத்து மீனராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மீது ஈடுபாடு காட்ட வேண்டாம். உடல்நலத்தை பேணி பாதுகாத்து வாருங்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையாய் பழகுங்கள். கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே இருக்கிறது. தேவைப்பட்ட பணம் எப்படியோ வந்து சேர்ந்து விடுகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.